இன்னைக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பிறந்த நாள். சுஜாதாவை பொறுத்தவரை அவர் ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கத்தை அங்கே சேர்ந்தவர். அவர் மெட்ராஸில் பிறந்திருந்தாலும் அவர் வளர்ந்தது ஃபுல்லாக அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தார். ஸ்ரீரங்கம் தான் அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள். அந்த கதையை படிச்சிருந்தா தெரியும். அவர் கிரிக்கெட் விளையாண்டது அங்கே ஸ்ரீரங்கத்து அந்த கடைவீதி, அங்கே நடந்த விஷயங்கள், அதனால ஏராளமான விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப சுஜாதானா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் எழுத்துலகில். அவர் அவ்வளோ பீக்கில் இருந்தவர். 60கள் 70கள்லாம் அவ்வளோ பீக்கில் பெரிய ஆள் அவர். சுஜாதாங்கிறவர் மாபெரும் எழுத்தாளர். அவர் பத்திரிகையெல்லாம் எழுதினார்னா அந்த பத்திரிகையெல்லாம் ஏராளமாக விற்கும். அவர் குமுதத்துலலாம் ஆசிரியரெல்லாம் இருந்திருக்காரு. ஆனந்த விகடனில் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய தலைமைச் செயலகம், அப்புறம் கனவு தொழிற்சாலை, இந்த மாதிரி நிறையா சினிமாவை பற்றி கனவு தொழிற்சாலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தலைமைச் செயலகம்னு பிரெயினை பற்றி எழுதியிருக்காரு. அவருடைய கேள்வி பதில்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்லுவார். ஸோ அவரை பொறுத்தவரையே மிக மிக சுவாரஸ்யமான மனிதர். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியா ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு சிவாஜி படத்தில் ஒரு டயலாக் வரும். அதாவது பாதியை இவர் வாங்கிப்பார், ரஜினி வாங்கிப்பார் 50% பணத்தை. அப்போ ஒருத்தர் வாழ்க வளமுடன் அப்படிம்பாரு. உடனே ஒரு ஃபோனில் வாழ்க பாதி வளமுடன் அப்படிம்பாரு. அப்புறம் இந்தியன் படத்தில் வரக்கூடிய வசனம், அதாவது வெளிநாடுகள்லாம் லஞ்சம் இருக்கான்னா இருக்கு, ஆனால் அங்கெல்லாம் கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம், இங்கே கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் அப்படின்னு ஒரு டைலாகு. அப்புறம் அந்நியன் படத்தில் சுத்து வழி, அதாவது நேர் வழி சுத்து குழந்தைம்பாரு. ஷார்ட்கட் ஈஸியாக போயிடலாம், நேர்வழி ரொம்ப லாங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். நேர்வழி ரொம்ப சுத்து குழந்தை அப்படின்னு. கடைசியில் அந்த நேர்வழியில் போகாததுனால என்ன பாதிப்புங்கிறத அதை காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய டயலாகாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அவருடைய கதைகளாக இருக்கட்டும், கேள்வி பதிலாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணாலுமே அதை ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளர், ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவர் தான் இந்த எலெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை உருவாக்குனதில் அவர் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். ஸோ அவருக்கு வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் ரைட்டர் சுஜாதா. சுஜாதாக்கும் கமலஹாசனுக்குமான நட்புங்கிறது மிக நெருங்கிய நட்பு. கமல்லாம் அப்போ அடிக்கடி, அவர் பெங்களூரில் இருந்தார். பெங்களூரில் இருந்தபொழுது அடிக்கடி போயிடுவார். ரெண்டு பேரும் விடிய விடிய உட்காந்து பேசுவாங்களாம். அந்த மாதிரி இவர் ஏதாவது கவிதை எழுதினார்னா அதை சுஜாதாட்ட காமிப்பாராம். தசாவதாரம் எழுதும்போது கூட எந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாராம். அந்த மாதிரியாக கமலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நண்பராகவும் ஒரு ஆசிரியராகவும் ரசிகராகவும் இருந்தவர். தீவிரமான கமல் ரசிகராக இருந்தவர். கமல் ரசிகர் மன்ற விழாக்கெல்லாம் வந்திருக்காரு. ஒரு விழா, அது சம்பந்தமா நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் முடிஞ்சா அதை ரீஷேர் பண்ணி விடுறேன் கண்டுபிடிச்சு.